ஒரு சின்ன கிராமத்துல சின்ன பள்ளிக்கூடம் ஒண்ணு இருந்தது. அதுக்கு பக்கத்திலேயே சீதாமாங்கிற பாட்டி சொந்தமா ஒரு பூரி கடை ஒண்ணு வச்சிருந்தாங்க. காலையில சாப்பிடாம வர குழந்தைங்க எல்லாருமே சீதாமா கடையில தான் பூரி வாங்கி சாப்பிட்டுட்டு போவாங்க. சீதாமா பூரியை ரொம்பவே சுவையா செஞ்சு தருவாங்க. அது மட்டும் இல்லாம அதுல எந்த ஒரு எண்ணெயும் கலப்படம் இல்லாம செய்வாங்க. சீதாமா, என் பையனுக்கு 2 பூரி கொடுத்துருங்க. நல்ல வேளை நீங்க இந்த மாதிரி கடை போட்டது நல்லதா போச்சு. ஸ்கூல் பக்கத்திலே இருக்கனால வாங்கி சாப்பிட விட்டுட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, காலையில எந்திரிச்சு என்னால் எதுவுமே பண்ண முடியல. 2 பேத்தையும் கலப்புறதுக்கே எனக்கு நேரம் சரியா போயிடுது சீதாமா. பரவாயில்ல கண்ணு, என்கிட்ட எல்லாமே வாங்கி கொடுங்க. நான் எல்லாமே சுத்தமாக தான் செய்வேன். எண்ணெயெல்லாம் தினம் தினம் மாற்றிடுவேம்மா. அதனால குழந்தைகளுக்கு எந்த உடல் உபாதையும் வராது. அதனால நீங்கள் தாராளமாக என் பூரியை வாங்கி தரலாம். தெரியும் சீதாமா, இந்த ஸ்கூல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. 2 வருஷமே உங்கள் கடையில் தான் நான் காலையில் பூரி வாங்கி கொடுப்பேன். ஆனால் இப்போ வரைக்கும் என் குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தான் இருக்குது. அதுக்கு காரணம் நீங்கள் பூரியில் எண்ணெயெல்லாம் கரெக்டாக மாற்றுறதுனால தான் எந்த பிரச்சனையும் வரல. அதே எண்ணெயை போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கணும்ல. நீங்கள் ரொம்ப சுத்தமாக செய்கிறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வாழ்த்திட்டு போகிறத நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. இது பையனுக்கு பூரி கொடுக்குறேன். பாட்டிமா, எனக்கும் 2 பூரி கொடுங்க. பாட்டிமா, இன்னைக்கு எனக்கு அந்த உருளைக்கிழங்கு குருமா நிறைய வச்சு கொடுங்க பாட்டிமா. அந்த குருமாக்காகவே உங்ககிட்ட நான் நிறைய பூரி வாங்கி சாப்பிடுவேன் பாட்டிமா. எனக்கு நிறைய வச்சு கொடுங்க. குழந்தைங்களாம் அவங்கள்ட்ட பூரி வாங்கினா ரொம்பவே விரும்பி சாப்பிட்றாங்கம்மா. ஆனால் நான் வீட்டில் செஞ்சேன்னா பூரி உப்பியே வர மாட்டேங்குது. பட்டையாவே இருக்கு பார்த்துக்கங்க. ஏன் கண்ணு வராது? முயற்சி பண்ணால் கண்டிப்பாக எல்லாமே வரும். பூரிக்கே கொஞ்சம் மாவை சாஃப்டாக தேய்ச்சிவிட்டு, இல்லைன்னா ஒரு ரவை கொஞ்சம் கலந்தீங்கன்னா நல்லா புஃப்னு வரப்போகுது. எங்கம்மா, நான் எப்படி போட்டு பார்த்தாலும் எனக்கு பூரி மட்டும் ஒழுங்காகவே வர மாட்டேங்குது பார்த்துக்கோங்க. என்ன குழந்தைகளா, ஸ்கூலுக்கு பெல் அடிக்க போது இன்ன வரைக்கும் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறீங்க? காலைல சாப்பிடலையா? சார், 2 பூரி தான் சார் இருக்கு. நாங்கள் வேகமாக சாப்பிட்டு வந்துடுறோம். காலையில் எங்கள் அம்மாவுக்கு சமைக்க நேரம் இல்லை. அதனால தான் பாட்டி கடையில் வாங்கி சாப்பிட்டோம். இந்த பாட்டி கடையில் பூரி ரொம்பவே அருமையாக இருக்குங்க சார். சரிங்கம்மா, நீங்க ஏன் நின்றுட்டு இருக்கீங்க? நீங்க கிளம்புங்க. குழந்தைங்க சாப்பிட்டு டான ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. பிரின்சிபால் நான் இருக்கிறேன்ல, என்னை தாண்டி எதுவும் நடக்காது. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னா நீங்க கிளம்புங்க. சரிங்க சார், சாப்பிட்டதுமே மறக்காம உள்ள கூப்பிட்டுக்கோங்க. அந்த பசங்க எங்கேயும் வெளியே விடாம மட்டும் பாத்துக்கோங்க சார். அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைகளோட அம்மா அங்கிருந்து கிளம்புனாங்க. பாட்டி, உங்க கடையில நல்ல வியாபாரம் எல்லாம் போகுது போலயே. நானும் 2 வருஷமா பாக்குறேன். 2 வருஷமா அந்த கடையை நடத்தி வரீங்க. உங்க கடையை பத்தி எந்த புகாரும் யாருமே கொடுத்ததில்ல தெரியுமா? சார், நான் நல்ல சாப்பாடு கொடுக்குறேன் சார். அதனால என் மேலே யாரும் எந்த புகாரும் கொடுக்க மாட்டாங்க. இதே நான் தரக்குறைவான சாப்பாடு கொடுத்துருந்தா இந்நேரம் எத்தனை கம்ப்ளைண்ட் என் மேலே வந்திருக்கும். இதிலே பார்த்துக்கோங்க, குழந்தைகளுக்கு நான் நல்ல சாப்பாடு தான் தரேன். சரிங்கம்மா, கவலைப்படாதீங்க. நானும் ஒரு நாளாச்சும் உங்கள் பூரியை கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்றேன். நானும் வாங்கி சாப்பிடலான்னு நினைக்கிறது எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது. நாளைக்கு உங்கள் பூரியை கண்டிப்பாக நான் சாப்பிட்டு பார்க்குறேன். சரியா? சரிங்கம்மா, எனக்கு பெல் அடிக்க போகுது, நான் உள்ளே போகிறேன். குழந்தைங்க சாப்பிட்டதுமே பத்திரமா கொஞ்சம் அனுப்பிச்சி விட்றீங்களா? சரிங்க சார், நீங்க போங்க. நான் குழந்தைகளை பத்திரமா உள்ள அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பிரின்சிபால் சார் உள்ள போனாரு. பாட்டி, நீ 2 வருஷமா கடை போட்டிருக்கிறேல, எனக்கு இனிலேருந்து பூரி ஃப்ரீயா கொடுக்கணும் பார்த்துக்க. ஏன்னா எங்க ஸ்கூல்ல இருக்க குழந்தைங்க எல்லாரும் உங்ககிட்ட தானே வந்து பூரி வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால நீ இனிமேல் எனக்கு பூரியை ஃப்ரீயா கொடுக்கணும், புரியுதா? சார், சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்களே பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி தரவங்க. இந்த மாதிரி கேட்கலாமா சார்? குழந்தைங்க முன்னாடி இப்படி கேட்டால் அவங்க மனசில் என்ன பதியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஸ்கூலில் இருக்க குழந்தைங்க எல்லாரும் உங்ககிட்ட தானே வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. ஒரு நாளுக்கு எப்படி 1000 ரூபா 2000 ரூபா பார்த்துட்டு தானே போவேன். அதனால இனிமேல் எனக்கு 10 பூரி பார்சல் கட்டி கொடுத்துட்றேன். நான் தினமும் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்போனா உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லைன்னு வச்சுக்க, உன் கடைக்கு ஒலை வச்சு விட்டுருவேன் பார்த்துக்க. ஞாபகம் வச்சுக்க, 10 பூரிக்கு ஆசைப்பட்டு தராமல் போனேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் கடையே தரிசா போகிற நிலமை வந்துடும் பார்த்துக்க. பாடம் சொல்லி கொடுக்குற நீங்களே இந்த மாதிரிலாம் கேட்குறீங்களே சார், உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குதா? தயவு செஞ்சு இந்த மனப்பான்மையை விட்டுட்டு கிளம்புங்க. எப்போவுமே நீங்கள் உழைக்கிறீங்கல்ல, அந்த உழைச்சி அந்த காசில் வாங்கி சாப்பிடணும்னு நினைங்க. நான் இத்தனை நாள் வரைக்கும் இங்கே கடை போட்டிருக்கேன். யாரோட காசுக்கும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. சாதாரண ஆளு நான் ஒன்றுமே படிக்காதவ. எனக்கே இந்த மனப்பான்மை இருக்குது. ஆனால் உங்களுக்கு, நீங்களாம் நல்லா படித்தவங்க தானே. இதெல்லாம் உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுக்கலையா சார்? குழந்தைகளா, நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. நாளையிலேருந்து இந்த கிழவி கடையில் யாரும் பூரி வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்படி பூரி வாங்கி சாப்பிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் மனுஷனா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க. உங்களோட மார்க் எல்லாத்தையும் குறைச்சி வச்சிருவேன் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் 2 பேத்துக்கும் ஃபீஸு ஏற்றியும் இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவேன். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாளையிலேருந்து இங்கே வாங்கி சாப்பிட்றத பார்த்தேன், ஸ்கூலுக்குள்ளே பெண்டு எடுத்துருவேன் பார்த்துக்கோங்க. சார், அப்படிலாம் செய்யாதீங்க சார். எங்கள் அம்மா பாவம் சார். நாங்கள் படிக்கிறது தான் உங்களோட கனவு. அந்த கனவு நீங்கள் கழிச்சிடாதீங்க சார். நாளையிலேருந்து அந்த பாட்டிட்டு நாங்கள் பூரி வாங்கி சாப்பிட மாட்டோம் சார். அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் உள்ள போனாங்க. இவெல்லாம் மனுஷனா? ஒரு ஆசிரியராக இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறானேச்சா. சாயந்தரம் பார்த்து ரோட்டு சைடு நடந்து போயிட்டு இருந்தான். அப்பா அங்கே ஒரு பாட்டி ரோட்டில் ஒரு பூரி கடை ஒன்றும் வச்சுருந்தாங்க.
ஏப்பா பூரி பூரிப்பா பூரி வேணும்னா வந்து வாங்கி சாப்பிடுங்க, 1 10 ரூபா. ஆஹா, உங்களோட கடையை பார்த்தா நல்லா ஓடாத மாதிரியே தெரியுது. உங்க கடைக்கு எப்பவுமே கூட்டமே வராத மாதிரில இருக்குது. நான் வேணா அதுக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்லட்டுமா? ஏப்பா நீ சொல்றது என்னமோ சரிதான்ப்பா. என் கடைக்கு எங்கப்பா கூட்டம் வருது, யாருமே வந்து வாங்கி சாப்பிட மாட்டேங்கிறாங்க. ஏதோ 4 பூரியை வாங்கி சாப்பிட்டா தானே என் கடைக்கு நல்லா வியாபாரம் ஆகும். யாருமே சுத்தமாக வாங்கி சாப்பிட்றது இல்லை, அதனாலயே கடை மந்து போய் கிடக்குது பார்த்துக்க. சரி, அப்ப நான் ஒரு வழி சொல்றேன். நானு ஒரு டீச்சர் தான். என் ஸ்கூல் முன்னாடி நீ வந்து கடையை போட்டுக்கோ. ஆனா ஒண்ணு, தினமும் எனக்கு 10 பூரி பார்சல் ஃப்ரீயா கொடுத்துடணும். அப்படி நீ கொடுக்குற மாதிரி இருந்தேன்னு வச்சுக்க, அங்கே நீ கடை போடலாம். என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டே வாங்கி சாப்பிட சொல்லுவேன். இன்னொன்னு, அந்த இடத்துல இன்னொரு கிழவி கடை போட்டிருக்குது. அந்த கிழவி கடையை எப்படியாச்சும் உடச்சி வெளியே அனுப்பணும் பார்த்துக்க. அதனால நீ அதுக்கு ஆப்போசிட்டா கடை போடுற. ஞாபகத்துல இருக்கட்டும், 10 பூரி பார்சல் கட்டணும். சார் எனக்கு இவ்வளோ பெரிய இதை கொடுக்குறீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் சார். எனக்கு எப்படியாச்சும் என் கடை நல்லா போனால் பரவாயில்ல. நீங்கள் 10 பூரி என்ன 20 பூரியை உங்களுக்கு கட்டித்தரேன் என்ன. ஆனால் அந்த பாட்டி சுத்தமே இல்லாமல் செய்வாங்க. எண்ணெயை கிட்டத்தட்ட 1 மாதம் ஆனாலும் மாற்ற மாட்டாங்க. அந்த மாதிரி தரக்குறைவான சாப்பாடை விற்று அவங்க லாபம் பார்க்கணும்னு நினச்சாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பாட்டி சீதாமா பாட்டி கடைக்கு ஆப்போசிட்ல வேணும்னே கடை போட்டாங்க. சீதாமா பாட்டிக்கு நல்லாவே புரிஞ்சுது அந்த ஆசிரியர் தான் போட சொல்லியிருக்காருன்னு. ஏமா யாருமா நீ இங்க வந்து கடை போட்டிருக்கிற? இங்க நான் தானே ரொம்ப வருஷமா கடை போட்டிருக்கிறேன். இன்னைக்கு என்னமா ஆச்சரியமா நீ வந்து கடை போட்டிருக்கிற? ரகு சார் தான் கடை போட சொன்னாரு. இனிமேல் என் கடையில தான் எல்லா பூரி விற்கும்னு சொல்லியிருக்காரு. நீ கடையை மூடிட்டு போயிடுறதா நல்லது, ஞாபகத்துல வச்சுக்க. சீதாம்மா 2 பூரி தாங்கம்மா, எனக்கும் என் தம்பிக்கு கொடுத்துறீங்களா? அம்மா சாயந்தரம் போல வந்து காசு தரேன்னு சொன்னாங்க சீதாம்மா. எனக்கு 2 பூரி கொடுங்க சீதாம்மா. வழக்கம் போல இன்னைக்கும் எனக்கு அந்த குருமாலாம் நிறைய வச்சு கொடுங்க சீதாம்மா. அந்த கொடுக்குறேன் கண்ணு, கொஞ்சம் பொறி என்ன. அங்கே மரத்தடியில் போய் உட்காராதீங்க, இன்னொரு பாட்டி கடை போட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் இங்கனுக்குள்ளே நின்று சாப்பிடுங்க, இல்லைன்னா பாட்டி கடைக்கிட்ட உட்காந்து சாப்பிடுங்க என்ன. வேண்டுகளா, எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன் அந்த கிழவி கடையில் போய் நீங்க பூரி வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு. நான் சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்களா இல்லையா? நீங்க இந்த கிழவி கடையில பூரி வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. ஆனா சார், எங்க அம்மா இவங்க கடையில தானே பூரி வாங்கி சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. வேற எந்த கடையிலயும் சாப்பிட்டா திட்டுவாங்க சார். எங்க அம்மா சாயந்தரம் தான் வந்து காசு தருவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. சீதாம்மாவா எங்க அம்மாவுக்கு நல்லா தெரியும், அவங்கள்ட்ட தான் நான் வாங்கி சாப்பிடணும். ஸ்கூல் டீச்சர், நான் சொல்றேன், நீ அந்த கிழவி கிட்ட வாங்கி சாப்பிடக்கூடாது. இங்க உட்காந்துருக்காங்கல்ல, இந்த பாட்டி கிட்ட தான் வாங்கி சாப்பிடணும். அந்த பாட்டி கெட்ட எண்ணெய் எல்லாம் பயன்படுத்தி பூரி சுடுறாங்க. அது உங்க உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த பாட்டி பாத்தியா நல்ல எண்ணெயில உங்களுக்கு பூரி சுட்டு கொடுக்குறாங்க. இதை வாங்கி சாப்பிட்டாதான் உங்க உடம்பு நல்லா இருக்கும். ஒழுங்கா இந்த பாட்டிகிட்ட வாங்கி சாப்பிடுங்க. நீங்க மட்டும் இல்ல, எல்லா குழந்தைகளுக்கும் இதை போய் சொல்லணும். எல்லா குழந்தைகளும் இந்த பாட்டி கடையில தான் இனிமேல் பூரி வாங்கி சாப்பிடணும். அங்க யாராவது நிக்கிறத பார்த்தேன், அவ்வளவுதான் பனிஷ்மெண்ட் பயங்கரமா இருக்கும். வாங்கி சாப்பிடாம அந்த பொண்ணோட தம்பி மட்டும் அந்த பூரியை வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தான். பாத்தியா, இனி எல்லாமே என் கடையில தான் வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. உன் கடை மேலே வெத்து வேஸ்ட்டு தான். கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். அந்த பூரியை சாப்பிட்ட அந்த பையனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லாம போச்சு. மதியான நேரத்துல ரொம்ப வாமிட் பண்ணிட்டு இருந்தான். இதை கவனிச்ச பிரின்சிபல் அங்க அதை பத்தி கேட்கலான்னு வந்தாரு. கண்ணா, என்னாச்சுப்பா? எதுக்காக வாமிட் பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு என்ன பிரச்சனைனாலும் சார் கிட்ட சொல்லு. எதுவும் சேராததை சாப்பிட்டுட்டியா? சார், அது வந்து சார், வெளியே ஒரு பாட்டி பூரி கடை போட்டிருக்கிறாங்க. ஆனா அது சீதாம்மா இல்ல, இன்னொரு பாட்டி கடை போட்டிருக்கிறாங்க சார். அந்த பாட்டி எண்ணெயை பார்த்தா கருப்பா இருக்கு பாத்துக்கோங்க. அந்த எண்ணெயில தான் பூரி சுட்டு கொடுக்குறாங்க. நம்ம ரகு சார் இருக்கார்ல, அவரு அந்த பாட்டி கிட்ட தான் பூரி வாங்கி சாப்பிடணும்னு ரொம்ப கட்டளை போடுறாரு. அப்படி நீங்க இந்த பாட்டி கிட்ட வாங்கி சாப்பிடலன்னா உங்க ஃபீஸ் எல்லாம் அதிகப்படுத்துவேன், இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவேன்னு சொல்றாரு சார். அந்த பாட்டி கிட்ட நாங்க சாப்பிட்ட பழக்கமே கிடையாது. என்ன சொல்றீங்க குழந்தைகளா? அவர் அப்படியா பண்ணாரு? ஒரு ஆசிரியரா இருந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணலாமா? எல்லா நாள் முன்னாடியே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நான் கேட்டிருப்பேன்ல. நீங்க வாங்க, நான் என்னன்னு கேக்குறேன் உங்கள்ட்ட. சார், என்னை மட்டும் இல்ல, எல்லா குழந்தைகளையுமே சொல்லி வச்சிருக்காரு. அந்த சீதாமா பாட்டி கடையில இனிமேல் யாரும் பூரி வாங்க கூடாது, இந்த பாட்டி கடையில தான் வாங்கணும்னு சொல்லி வச்சிருக்காரு. அந்த பிரின்சிபால் சார் அதை பத்தி கேட்கலான்னு போனாரு. இத பாருங்க ரகு சார், குழந்தைங்க பாவம் இல்லையா? எதுக்கு இப்படி அவங்கள கட்டாயப்படுத்துறீங்க? அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை அவங்க வாங்கி சாப்பிட போறாங்க. நீங்க எதுக்கு சார் இதுல ஆர்டர் போடுறீங்க? உங்க வேலை பாடம் நடத்துறது மட்டும்தானே. ஐயோ, அது ஒன்றும் இல்லை சார். அந்த அம்மா கடையில் எண்ணெயெல்லாம் சரியில்லாம போட்டுட்டு இருக்குது. அது குழந்தைகளுக்கு உடல் உபாதை ஏற்படுத்தும் தான் அந்த இடத்துல நான் வாங்கி சாப்பிட வேணாம்னு சொன்னேன். இந்த அம்மா கொஞ்சம் நல்லா போடுறாங்க, அதனால இவங்ககிட்ட வாங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். வேற எதுவும் சொன்னேன்னா குழந்தைகளா? சொல்லுங்க சார். சார் இல்ல, நான் நேத்து கூட கேட்டேன். நான் இங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப இவர் அந்த பாட்டிட்ட போய் 10 பூரி பார்சல் வேணும், ஃப்ரீயா கொடுன்னு கேட்டாரு. அந்த பாட்டி தரலன்னு சொல்லவும் உன் கடைக்கு நான் உள்ள வைக்கிறேன்னு சொன்னாரு. எனக்கு நீ ஃப்ரீயா கொடுக்கல, உன் கடை இன்னும் அடுத்து நடக்காதுன்னு சொன்னாரு. என்ன நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? குழந்தைகளை மிரட்டுறீங்க, அது மட்டும் இல்லாம அந்த பாட்டியை மிரட்டி இருக்கீங்க. இப்படி ஓசியில வாங்கிட்டீங்கன்னுமா நீங்க? அப்படின்னு அந்த பிரின்சிபால் அவரை ரொம்ப கண்டிச்சாரு. அதுல இருந்து அவர் அந்த மாதிரி செயல்களை பண்றது இல்ல.
குழந்தைகளா, எது நடந்தாலும் நீங்க என்கிட்ட வந்து தாராளமா சொல்லலாம். அப்பதான் உங்க மனசுல இருக்க குழப்பம் எல்லாம் தீரும். நீங்க இப்படி சொன்னதுல ரொம்ப சந்தோஷம் குழந்தைகளா. குழந்தைகளா, நீங்க என் கடையை எப்படியோ காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி குழந்தைகளா. அதுல இருந்து சீதாம்மாவோட கடை ரொம்ப நல்லா போக ஆரம்பிச்சது. உண்மைதான் என்னைக்குமே ஜெயிக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.